வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சுதந்திர கொடிப்பாரி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இன்று நம் நாட்டின் சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடன் கொண்டாடுவதற்காக நாம் இங்கு அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம் தாய்நாட்டிற்காக தங்கள் உயிரையும் தியாகத்தையும் செய்த எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் விதமாக இன்று நாம் அனைவரும் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகில சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளையதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி, சாந்தி நிலவ வேண்டும். கொடுமை செய்தியோர் மனமது தீர்ந்த நற்குணமது புகட்டிடுவோம். மடமை அச்சம் மறுவோம், மக்களில் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். திடம் தரும் அகிம்சா யோகினம் தந்தை, திடம் தரும் அகிம்சா யோகினம் தந்தை, ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவா அவர் கடன் தீர்ப்போம், களங்கம் எல்லாரும் வளர்ப்போம், என்றும் சாந்தி நிலவ வேண்டும். வந்தே மாதரம், ஜெய ஜெய வந்தே மாதரம், ஜெய ஜெய பாரத, ஜெய ஜெய பாரத, ஜெய ஜெய பாரத, ஜெய 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 வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் விரிய வாசகம் வந்தே மாதரம். பாலும் தேலும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கே நான் தருவேன் போல மிசை துங்க கரிமுகத்தே தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாய். பாடுவோமே பலே பாடுவோமே, ஆனந்த சுகந்திரம் அடைந்து விட்டோமே. வேதம் நேர்ந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் வரம்பய போர் இன்னும் கண்ணிய சூழ்ந்த தமிழ்நாடு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே. நிலாவுல தண்ணீர் இருக்கானு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். மூச்சு அடங்கி முழுகி பார்த்தால் முத்து கிடைக்காமல் போகாது. நேற்று ஒன்று நாளை ஒன்று என்று மட்டும் நம் உண்டு, விடியும் நாளே நமது என்று ஒளிராய் தளிராய் மலராய் ஒளியாய் கால காலமாகும். வண்ண மலர்கள் பலவாக வாசம் ஒன்று வீசினுமே, மக்கள் பலராய் வாழ்ந்தாலும் மனங்கள் ஒன்றே இணைந்திருமே. கோயில் மணி ஓசை கேட்கும், தேவாலய மணி இனிமை சேர்க்கும், பள்ளி வாசல் தொழுக அழைக்கும், குருத்துவார கருணை புகட்டும். நிலத்தை நனைய செய்து என்றும் நிம்மதி தரும் வாழ்வு
வழிகள். இயற்கை வாழ்க, இந்தியா வளம் பெறுக, பசுமை காப்பும் பாரதம் போற்றுவோம். நன்றி, வணக்கம். அன்பு என்னும் ஆலயத்தில் அமைந்த அழகிய இல்லமே குடும்பம். பாசம் என்னும் பந்தத்தில் பிரிந்திருக்கும் சொந்தமே குடும்பம். பூஜ்யம் என்ற எண்ணை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் ஆரியப்பட்டர். கணிதம் மற்றும் வானியலில் சிறந்து விளங்கியவர் பாஸ்கரர் ஆவார். கோவில் சிற்பங்கள், ஓவியங்கள், நாட்டுப்புற கலைகள், பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி போன்ற நடனங்கள் ஆகியவை இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்துகின்றன. நம் தாய் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களும் என்று சொல்ல ஐயமில்லை. இயற்கை என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வம். அதை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்திய பண்பாட்டில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று பெரியோர்களையும் ஆசிரியர்களையும் உயர்ந்த இடம் வளப்படுகிறது. சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். பல தியாகிகளின் போராட்டத்தாலும் தியாகத்தாலும் எண்ணற்ற மக்களின் அர்ப்பணிப்பாலும் நம் நாடு சுதந்திரம் அடைந்தது. கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே விலகிருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். குரங்கு மாமா கல்யாணம் காட்டினிலே, சந்தோஷமாக நாமும் சென்றிடுவோம். பூனை சித்தி வருவாளாம், பால் எடுத்து தருவாளாம், அன்புடனே கத்திடுவாளாம். மியாவ் மியாவ். நல்ல ஒரு சுதந்திர தினம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடுறதுக்கு திருப்பி வருதுனாக்கா எங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் சாரதா சக்தி பீடம். நீங்கள் உற்சாகமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கேற்று நல்ல துணிவாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்கிற போது எங்களுக்கும் அதை கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே டான்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. உங்கள் ஸ்கூலில் லைப்ரரி இருக்கு இல்லையா, உங்களுக்கு வேணுங்கிற நல்ல தரமான புக்ஸை நாங்கள் தரோம். நிறைய புத்தகங்கள் படிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா புக்ஸு தான் நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். நமக்கு எத்தனை வயசானாலும் எங்கே போனாலும் கூடவே வருது. அதில் நம்முடைய தலைவர்களை பற்றி செய்திகள் இருக்குது, நாட்டை பற்றின வரலாறு இருக்குது. அந்த மாதிரி நல்ல புத்தகங்களை நாங்கள் உங்களுக்கு தேடி தருகிறோம். நீங்கள் உங்கள் லைப்ரரியில் சேர்த்து வைத்து தயவு செஞ்சு படிங்க. நீங்கள் அத்தனை பேரும் முதல்ல மதிக்கக்கூடிய தாய் தான், அதுக்கப்புறம் தந்தை, அப்புறம் ஆசிரியர். மாதா, பிதா, குரு, தெய்வம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுபோல் நீங்கள் மாதா மதிக்கணும், தந்தையை மதிக்கணும், சொல்லிக் கொடுக்க ஆசிரியரை மதிக்கணும், எல்லாத்தையும் அக்கம் பக்கத்தில் அத்தனை பேர் மதிக்கணும். இனி வரும் தலைமுறையினருக்கு நாம் எப்படின்னா இந்த நாட்டை பற்றி அதனுடைய வளத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நீரால் சூழ்ந்த உலகிற்கு நீர்தான் என்றும் ஆதாரம், இது குறைந்து போனால் போர் உண்டு, அட இதுதான் உண்மை நிலையின்று. 80வது சுதந்திர தினம். பாரதத்திற்கு வயது 80.
80 வயதான என்ன பண்ணுவோம் எல்லாரும்? சதாபிஷேகம்னு ஒன்று பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளும் இன்றைக்கி 80வது சுதந்திர தினம். நம்ம நாடு சதாபிஷேகத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 15/8/26 அன்று நாம் ஒவ்வொரு வீடுகளில் கொடிகளை ஏற்றி தேசபக்தி பாடல்கள் பாடி மலர் தூவி பாரத நாட்டின் சதாபிஷேகத்தை கொண்டாட வேண்டும். இது நான் மெசேஜ். இந்த சாரதா பீடம் அமைக்கிற அமைப்பு இடம் நல்ல செடி கொடியோட பசுமையாக இருக்குது. நம்மளால் புதுசாக ஒரு மரம் செடியை வளர்க்க முடியலனாலும் அப்பப்போ பார்க்கும்போது ஒரு செடியோ அந்த மரத்தையோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு தண்ணியாவது விட்டு வளர்த்து சுற்றுச்சூழலை நம்ம வண்ணமயமாக பாதுகாப்போம். பாரதியார் அவர்கள் அவருடைய பாடல்கள் மூலமாக சுதந்திர உணர்ச்சியை மக்களிடம் ஒரு தீ மாதிரி பரப்பினார். அந்த கவிதைகள் மூலமாக ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா. வாழ்க்கையில நீங்க முன்னேறணும், சிறப்பான வாழ்க்கை வாழணும். எதை செய்தாலும் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். யூ ஹேவ் டு பி எஃபெக்டிவ் இன் வாட் எவர் யூ டூ. நீ செய்ய வேண்டியது சமுதாயத்துக்கு நல்ல காரியங்களை தான் நீ செய்யணும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். பிறப்பியாருக்கும் நீங்கள் எல்லா விதத்துலேயும் மகிழ்ச்சியை கொடுக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், வாழ்க்கையில் நீங்கள் யூ ஹேவ் டு பிகம் வின்னர்ஸ் இன் லைஃப், போத் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி. ஸோ என்னுடைய நாட்டுக்கு நான் பெருமை சேர்க்கணும், என்னுடைய வீட்டுக்கு நான் பெருமை சேர்க்கணும்னு சொன்னாக்க அதுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். வாழ்க்கையில் எப்பப்போ எந்தெந்த வேலையை நீங்கள் செய்யணுமோ அதை திறமையாக செய்ய வேண்டும். உரத்த சிந்தனை சார்பாக சாரதா சக்தி பீடத்தில் 80வது சுதந்திர தின கொண்டாட்டம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். மனிதனுடைய எந்த ஒரு உழைப்பும் இன்றி இந்த பூமி அன்னை நமக்கு இயற்கையாகவே ஒரு அற்புதமான பொக்கிஷங்களை தந்திருக்கிறது. அதுதான் இயற்கை வளம். உங்கள் எல்லோராலும் 80வது சுதந்திர தின விழாவிலே தஞ்சாவூர் துணைமுறையில் கொடியேற்றக்கூடிய வாய்ப்பினை இந்த இயற்கை இறைவன் ஆண்டோர் சான்றோர்கள் வந்ததற்கு எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி.
தேசம் என் தேசம். இயற்கை எழில்மிக்க நாடு, இசை மற்றும் நடன பாரம்பரியம் மிக்க நாடு, ஆன்மீக தலங்கள் நிரம்பிய நாடு, கிராமத்து மக்களின் எளிய வாழ்க்கை முறையை கொண்ட நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு, அதிசயமான கலை வடிவங்கள் நிரம்பிய நாடு, மரியாதை தரும் குடும்ப அமைப்பை கொண்ட நாடு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் எங்கள் நாட்டுக்கு நிகர் எங்கள் நாடே. இயற்கை நமக்கு கொடுத்த கொடை, நீர், நிலம், காற்று நமது சொத்து. மரங்கள் நமக்கு ஆக்சிஜன் தருகின்றன. மனித பேராசையால் இயற்கை அழிகிறது. பிளாஸ்டிக் பயன்பாடு மண்ணை கெடுக்கிறது. தண்ணீரை நாம் சேமிக்க வேண்டும். மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும். And our rich culture.